சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஸ் பசிலில் நம்ம திரும்ப பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் பசிலில் பார்த்துருந்தோம் ஒரு பான் பிரேக் த்ரூ எப்படி பண்ணணும், என்ன டாக்டிக்ஸ் என்ன பிரின்சிபல் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் ரொம்ப சிம்பிளாக எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பொசிஷன் வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதை அதாவது நம்ம கிங் அண்ட் பான் அண்ட் கேம் ஆடும்போது நான் சொல்லியிருந்தேன் நம்ம டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம், டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பானை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே நம்ம 3 பானை வச்சு பிரேக் த்ரூ பார்த்துருந்தோம். அண்ட் இங்கே நம்ம 2 பானை சிம்பிளாக வச்சுருக்கோம். அண்ட் இந்த பொசிஷனில் ஒயிட் டு ப்ளே அண்ட் வின் த கேம் அப்படின்னா ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மூவ் இருக்குது. அதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு போர்டில் செட்டப் பண்ணி நீங்கள் கேல்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன மூவ் அப்படின்னா நம்ம டிஃப்ளெக்ஷன் சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு எந்த பான் வந்து ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பானுக்கு நேராக பான் இருக்குது, ஆனால் இந்த பானுக்கு நேராக பான் இல்லை, அட்ஜசன்ட் ஃபைலில் தான் பான் இருக்குது இல்லைங்களா. அப்போது இந்த பானை பாஸ் பானை ஏற்றணும் அப்படின்னா நம்ம இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா C5 விளையாட போகிறோம். ஸோ C5க்கு அவங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு A5. இப்போ அவங்களும் பானை ப்ரொமோட் பண்ண அவசரமாக வருவாங்க, நீங்களும் மேலே போகிறீங்க. அண்டு இங்கே பான் ஒன்ஸு C3 வந்ததுக்கப்புறம் நம்ம அதே வேகத்தில் போனோம் அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா குயின் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க செக்மேட் பண்ணிடுவாங்க, ஏன்னா கிங் வந்து ஆப்போசிஷனில் நின்றுட்டுருக்கு. அதனால் மறக்காமல் கிங்கை E1க்கு வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ அவங்க C2 வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அவங்க கிங்கை கொண்டு வந்து டிஃபெண்ட் பண்ண திரும்ப வந்தாங்கன்னா நீங்கள் D1, அடுத்து D3 அண்ட் தென் C1. இதுக்கப்புறம் வந்து இந்த பானை ப்ரொமோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க இதை புஷ் பண்ணாலும் பண்ணலாட்டி நம்ம அடுத்து இந்த மூளை வந்து ப்ரொமோஷன் பண்ணி குயினை எடுத்துடலாம். ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ளெக்ஷன் அண்ட் பான் பிரேக் த்ரூ இந்த 2 கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே போல் ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு சிம்பிளான பொசிஷனில் மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.